ஆமாங்க. சினிமாவால என்ன தாக்கம் ஏற்படும்? அப்படின்றது யாருக்குமே தெரியாது. சினிமா இஸ் நாட் ஜஸ்ட் அன் என்டர்டெயின்மென்ட் எலிமெண்ட். என்டர்டெய்னிங் எலிமெண்ட் கிடையாது சினிமா அப்படிங்கிறது. இட் இஸ் அ டாக்குமெண்டேஷன். அந்த காலத்துல சொசைட்டி எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற டாக்குமெண்டேஷன். ராஜராஜ காலம் ராஜராஜ சோழன் காலத்துல சொசைட்டி எப்படி இருந்தது அப்படின்றது யாருக்கும் தெரியாது. இன்னைக்கு சிவாஜி ராஜராஜ சோழன் அப்படின்னு ஒரு கதை நடிக்கிறதுனால தான் ஓ! இப்படிதான் பெரிய கோயில் கட்டியிருப்பாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒரு கற்பனையாவாவது நம்மளுக்கு கண் முன்ன கொண்டு வரது தான் சினிமா. சினிமா இஸ் நாட் அன் என்டர்டெயின்மென்ட் எலிமெண்ட். அந்த மாதிரி என்டர்டெய்னிங் எலிமெண்ட்டா மட்டும் இருந்ததுன்னா, அங்கேருந்து ஒருத்தர கடவுளா பாவிச்சு இன்னைக்கு அரசியலுக்குள்ள கொண்டு வந்திருக்க மாட்டாங்க மக்கள். அதனால சினிமா எடுக்கிறவங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கு. சமுதாய பொறுப்பு இருக்கு. 10வது பாட்டில் நான் குடிக்க அண்டாவ கொண்டா சியர்ஸ் அடிக்கன்னு கதை எடுக்கிறது இல்ல. அந்த மாதிரி கதை பண்ணிட்டு தனி மனித ஒழுக்கம் வேணும்னு இந்த பக்கம் பேசுறது சினிமா கிடையாது. சமுதாய அவலங்கள தோலுரிச்சு காமிச்சு சமுதாய சீர்திருத்த மாற்றம் அன்னைக்கு காலகட்டத்துல சமுதாயம் எப்படி இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பொறுப்புணர்வோட எடுக்கணும் சினிமா. அந்த மாதிரி எடுத்த இயக்குனர்கள்ல ஒருவர் தான் இயக்குனர் இமயம்.